ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆபி கேலி. நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்கலை அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது நம்மளோட முட்டை தான். முட்டையை வச்சு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம காரைக்குடி இருக்கலை, அங்கே ஸ்பெஷலாக செய்கிற டிஷ்ஷு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு டிஷ்ஷு எக்கு தான். இந்த எக்கு வச்சு காரைக்குடி ஸ்டைல்லே நம்ம எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, அதாவது தனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேர்த்துட்டு நல்லா அந்த வாசனை வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகக்கூடாது, பட் நம்ம வறுத்துட்டு அதோட கலர் லைட்டாக மாறும், அதோட அது அரோமா சூப்பராக இருக்கும். அப்போ சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம காஞ்ச மிளகா சேர்க்கணும். அதுவும் இதில் இந்த குண்டு காஞ்ச மிளகா தான் சேர்க்கணும். நீட்டு காஞ்ச மிளகா விட இதை சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே அதோட அரோமா வீட்டையே சுற்றி வரும், அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ அந்த ஆறுற கேப்பில் அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஆனால் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தோல் அந்த கண்ணாடி பதம் மாதிரி வெளியே லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கக்கூடாது. இதில் அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூனாவது சேர்க்கணும். பிகாஸ் இதில் நம்ம கொடுக்க போகிற டேஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டேஸ்ட்டு, அப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச ஒரு மசாலாவோட டேஸ்ட்டு, இன்னொன்று சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட், அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடி எடுத்து கொஞ்சம் தண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் சொன்னல சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் அது இது தான். ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே தண்ணி ஊற்றாமல் பவுடராக அரைச்சி சேர்த்து இதில் தூவி விட்டு கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட வாசனை ரொம்ப இல்லாமல் போயிருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த எடுத்த முட்டையில் நான் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பாயில் பண்ண எக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உடச்சி விட்டு கூட செஞ்சுக்கலாம். பட் என்னென்னா உடச்சி விட்டுட்டு அப்படியே மூடிடணும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அது எதுவுமே கிளறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இது பாயில்டு எக் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு எக்குக்குள்ளே மசாலா போடுறதுனால ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.